14th ஏப்ரல் டியூஸ்டே. கடவுளின் திட்டத்தை நம்புதல். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நீதிமொழிகள் 19:21. நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன திட்டம் அப்படின்றது கடவுள் ஏற்கனவே நியமிச்சிருப்பாரு. அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கும். நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி எவ்வளவு ஆசைப்படுவோம், ஆனா அந்த காரியம் நடக்காது. ஏன்னா அது தேவனுக்கு சித்தம் கிடையாது. ஆனா உனக்கு இதுதான் நடக்கும், நீ இந்த காரியத்தை தான் செய்யணும், நீ இதுதான் படிக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் முன்னாடியே நமக்காக எழுதி வச்சிருப்பாரு. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அப்படி தானா அவருடைய திட்டம் நிறைவேறது தான் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நம்ம ஏசப்பா நம்ம கேட்கணும், ஏசப்பா இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், அது உங்களுடைய திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் பொழுது அவர் அதை நமக்கு உணர்த்துவாரு. வசனத்தின் மூலமா, பாட்டின் மூலமா, ஜபத்துல அவர் நம்ம கூட பேசி நமக்கு உணர்த்துவார் இது அவரோட திட்டம் அப்படின்னு சொல்லி. அப்படி அவரோட திட்டத்தை நம்ம செயல்படுத்தும் பொழுது நமக்கு அந்த திட்டத்துக்காக நம்ம வெயிட் பண்ணி பொறுமையோட காத்திருந்து அப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் உள்ள விசுவாசம், நம்பிக்கை வளருது. அதனால அவருடைய திட்டம் ஒரு நம்பிக்கை நிறைந்தது. அந்த திட்டத்தை அவர் ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா அது யாராலையுமே பிரிக்கவே முடியாது, அசைக்க முடியாது. அதனால அவர் திட்டம் என்னன்னு சொல்லிட்டு அறிஞ்சு அதற்கேற்றபடி நம்ம செயல்படணும். அவரே திட்டத்துல நம்ம இளைப்பாறணும். ஜெபம். விசுவாசத்தின் தேவனே, இன்று உம்முடைய செயல்கள் மற்றும் திட்டத்தை நம்பி விசுவாசமாய் வாழ கிருபை தாரும். ஆமென். Have a trustful Tuesday.